ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் அமர்கலம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிலையே எப்படி பீஸா செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப்பில் 2 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அப்புறம் பேக்கிங் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். Half tablespoon salt, half tablespoon sugar. இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டஃப் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. ஒரே டைமில் வந்துட்டு எல்லா பாலையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணாதீங்க. இப்போது இதை வந்துட்டு நம்ம ஒரு ஈரத்துணி போட்டு ஒரு 1 ஹவர் வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒயிட் சாஸ் செய்யலாம். அதுக்கு நான் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் பட்டர் எடுத்திருக்கேன். இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் மைதா நம்ம ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆஃப் மைதா, இப்போ இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகும். அப்போ வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி லம்ப்ஸ் இல்லாமல் கலக்கி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் சால்ட், இப்போது வந்துட்டு நார்மல் வாட்டரில் கார்ன் ஸ்டார்ச் வந்துட்டு ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்னஸ் வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 5 மினிட்ஸ் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வரப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்துட்டு ரெட் சாஸ் செய்யணும். அதுக்கு ஒரு பேனில் தண்ணி ஊற்றி நான் சொல்கிற பொருளெல்லாம் வேக வச்சுக்கோங்க. தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகாய், வரமிளகாய், இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் இருக்க வாட்டரெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு வெறும் இந்த சாலிட்ஸை மட்டும் போட்டு நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் வாட்டர் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அதை வந்துட்டு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம அது வேக வச்சனால அதுவே ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி ஆயிடும்.
இப்போ ஒரு பேனில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா ஒரு 7 to 8 மினிட்ஸ் நல்லா பேஸ்ட் மாதிரி வரணும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணதுனால இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டோம். கூடவே கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இப்போது வந்துட்டு ½ டேபிள் ஸ்பூன் ஆஃப் சால்ட் அண்ட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ½ டேபிள் ஸ்பூன் ஆஃப் சால்ட் அண்ட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கெட்சப் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கெட்சப் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மறுபடியும் சால்ட் அண்ட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு ஒரு 1 to 2 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம ரெட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நான் வந்துட்டு 2 பார்ட்டிஷனாக பிரித்து எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம நல்லா சப்பாத்தி ரோலர் வச்சு நல்லா தேய்ச்சி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் வந்துட்டு நம்ம டஃப்பை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எண்ணெய் எதுவுமே வந்துட்டு நம்ம சேர்க்க தேவையில்லை. நார்மலாக அப்படியே வச்சு தேய்ச்சாலே உங்களுக்கு நல்லா சாஃப்டாக அந்த டஃப் வந்துடும், ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போது இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு சீக்கிரம் வெந்துடும் டஃப் உள்ளுக்குள்ளே. நம்ம ஸ்டஃபிங்ஸ்லாம் வச்சு இது பண்ணுறப்போ நமக்கு நல்லா உள்ள ஸ்டீமில் நல்லா வெந்து கிடைக்கும். இப்போது நான் ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேனில் தான் நான் பீஸா பண்ண போகிறேன். இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போது இதில் இந்த பேனில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு மேலே டாப்பிங்ஸ்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் முன்னாடியே ப்ளேட்டில் டாப்பிங் பண்ணி வச்சுட்டு போடுறதுனாலும் ஓகே. பட் அதை எடுத்து வைக்கிறதுக்குள்ளே எல்லாம் டிஸ்ப்ளேஸ் ஆகிடும். ஸோ அதனால நான் பேனில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம டாப்பிங்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்தா ரெட் சாஸை வந்துட்டு இப்போது ஒயிட் சாஸை வந்துட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பீஸா பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே டாப்பிங்ஸ்க்காக ஆனியன், கேப்சிகம் அண்ட் டொமேட்டோ வந்துட்டு வச்சுக்கலாம். ஆரிகனோ அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் நான் லைட்டாக மேலே சோம்பு தூவிட்டுருக்கேன். எனக்கு இந்த டேஸ்ட் பிடிக்குங்கிறனால நான் சோம்பு வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஆரிகனோ அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு கொஞ்சம் மேலே லைட்டாக டேஸ்ட்டுக்காக சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுக்கலாம். இப்போது பேனை வந்துட்டு ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் எனக்கு ஆணுச்சு. இப்போ 15 மினிட்ஸ்க்கு மேலே பீஸா பாருங்கள், இப்படி தான் இந்த மாதிரி தான் இருக்கும்.
ஸோ பீஸா டஃப் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், கீழே தீயவே இல்லை எனக்கு. ஸோ அதை எடுத்து நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், பீஸா ரெடி. இது குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி சர்வ் ஹாட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.